Assalamualaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல இன்ஸ்டன்ட் அடை ரொம்ப சீக்கிரமா எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம் வாங்க. இந்த அடை செய்யறதுக்கு பெருசா நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் தேவை கிடையாது. நம்ம வீட்ல இடியாப்பம் மாவு நம்ம அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு இருந்தா போதும். அப்படி இல்லனா இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மிக்ஸ்ன்னு விக்குது இல்லையா கடையில, அந்த மாவு இருந்தாலும் போதும், நம்ம உடனே செஞ்சிடலாம். இது செய்யறதுக்காக 2 ஆனியன் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி துண்டு எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு முட்டை. இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், 1/4 கப்பு போல. தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அடைக்கு, அதனால. இப்போ 2 கப்பு இடியாப்பம் மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து இடியாப்பம் மிக்ஸ்ன்னு கடையில் விற்கிது இல்லையா, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக கூட எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட்டு, ஒரு முட்டை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சப்போஸ் இந்த முட்டை நம்ம சேர்த்துக்கலன்னா நம்ம தவால போடும்போது அது அப்படியே விட்டு விட்டு போகும், உடையிற மாதிரி ஆகும். ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அழகாக கம்பைன் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியான அளவும் இல்லாமல் நார்மலான அளவில் மாவை கரைச்சி வச்சுக்கலாம். துருவி வச்சிருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, சென்னா தால் சொல்கிறோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ரொம்ப டைம் வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி மாதிரி வரணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது ஒரு 1 மினிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, இஞ்சி சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டைம் ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. போதும், இந்த அளவு வதங்கினாலே போதும், ரொம்ப டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம வச்சிருக்க கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை தாளிச்சதை எடுத்து நம்ம மாவு கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சரியா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து அடைக்கு வந்து ரொம்ப மாவு பிசைஞ்சு செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கலாம். பட் இது வந்து அப்படியே தோசை மாவு மாதிரி கரைச்சி நம்ம போடுறதுனால டக்குன்னு போட்டுடலாம். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட சிரமமாக இருக்கும் நம்ம மொத்தமாக அடை செஞ்சோன்னா. ப்ளஸ் அதுக்கு வந்து டைமும் அதிகமாகும். ரொம்ப டைம் அடுப்பில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும், அப்போ தான் உள்ளே வேகும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு அதில் போட்டுக்கலாம். இது தோசை மாதிரி ரொம்ப பெருசாக தேய்க்க தேவையில்லை, சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாவே இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வரணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முட்டை சேர்க்காமல் போட்டிங்கன்னா இப்படி ஃபுல்லாக அழகாக வராது, உடையும். முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை சட்னி, மல்லாட்டை, தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து வைக்கிற சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஃப்ஷீன் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.